ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் தானங்க கவனிக்கணும். ஆமா ஆமா. ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவரே வந்து தன்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல விட்டு போட்டு போனா அப்புறம் என்ன எம்பிபிஎஸ் மருத்துவர் நீ? என்ன நீ படிச்சிருக்கிற? என்ன நீ படிச்சிருக்க? முதல்ல மனித நேயத்தை படிச்சிருக்கியா? அப்படின்னா ஒரு ஏழை என்ன பண்ணுவான்? ஒரு ஏழை, ஒரு சாதாரண ஒரு விவசாயி, ஒரு ஏழை, ம். ஒரு வண்டி இழுக்கிறவன், சாதாரண ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்க ஒரு மீன் விற்கிறவங்க, ஒரு காய்கறி விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, அவங்க வீட்டுல ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா அவர் விட்டு போட்டு போவாரா? அதான் அதான் இவங்க சொல்றதே புரிய மாட்டேங்குது. அவங்க பண்றது. இவங்க சொல்றத இவங்க கல்யாணமாயி கிட்டத்தட்ட கல்யாணம் இல்ல. நான் கூட படிக்கிறப்ப படிக்கிறப்ப புத்தி மாறிடுச்சுன்னு நினைச்சா திருமணம் ஆயிட்டு இப்படி பண்ணிருக்குதுங்க ஐயா. ஆமா ஆமா. திருமணம் ஆகி இது பண்ணி வச்சிருக்கு விளையாட்டுருக்கு. இது என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்க, திருமணத்துக்கு முன்பாகவே இதுக்கு மனசு ஏதோ மாறிடுதா தெரியுது. மாறி இருக்குது. அவன் பண்ணி அவனும் விட்டுட்டு ஓடிவிட்டாங்கிறாங்க. அது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மொத்தத்துல வந்து மொத்தத்துல வந்து புரிதல் இல்லதான் திருமணம். புரிதல் இல்லாம வெறும் இந்த அந்த பதவிங்கிற பேர்ல படிச்சுட்டாங்கிற பேர்ல தப்பா பண்ணி வச்சுட்டாங்க. தப்பா பண்ணிவிட்டாங்க எல்லாம். இந்த இந்த பொண்ணுக்கு பிடிக்கலையா தெரியும், இந்த பொண்ணுக்கு பிடிக்கவில்லை. ம். அப்படித்தான் இருக்கும். சைக்காலஜி மனசுல மாறிடுது. மனசு புரியல. அதாவது இது மனசுல ஒரு அதாவது பெற்றோருடைய தேவை. காதல் என்பது எப்படி வரும் கேட்டீங்கன்னா, காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பெற்றதே இன்பம். இரண்டு பேரும் உடம்பை பார்த்து பண்ணக்கூடாது, படிப்பை பார்த்து பண்ணக்கூடாது, மனசை பார்த்து பண்ணணும். எப்படி? மனசு. ரெண்டு பேரும் மனது. இந்த திருமணம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது. திருமணம் என்பது திருமணம் என்பது பதவி அடிப்படையாக கொண்டதல்ல. திருமணம் என்பது உடலை அடிப்படையாக கொண்டதல்ல. நீங்க பணம், பதவி, பணம், பதவி இதை வச்சு திருமணம் பண்றீங்க, கெட்டு போச்சு, குடும்பம் கெட்டு போச்சு. நாளைக்கு ஏதாவது இறந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவ நீயே? இந்த பொண்ணு இறந்துட்டேன், 2வது திருமணம் பண்ணி 7 திருமணம் பண்ணிக்குவ நீ, அறிவு கட்டவன். அப்படித்தானே? அதான் உன்ற நோக்கம் இல்லையா? சரி, அது மென்டல் ஆயிட்ட. நீ மென்டல் ஆயிட்ட. 7 திருமணம் பண்ற 7 திருமணம் பண்றவன் நீ மென்டல் ஆக மாட்டேன்னு என்ன உறுதி இருக்கு? நீ திங்கிறது போல தப்பான உணவு. ஆமா. அப்புறம் நீ மென்டல் ஆயிட்டேன்னு யாரு காப்பாத்துவாங்க? இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னு அப்ப இந்த வெள்ளைக்காரன் பண்ற அட்டகாசம், வெள்ளைக்காரனுடைய அந்த அறிவு கட்ட உலகத்திலே கொடுத்து விட்டு போட வெள்ளைக்காரன். அவனுக்கு அறிவும் கிடையாது, மனமும் கிடையாது, புலன்களை தாண்டதே இல்லை. வாய் ருசியை தாண்டதை காட்டு முன்னாடி வச்சு என்ன போறீங்க? எவன் ஒரு வாய் ருசி எவன் தாண்டவில்லையோ அவனை வந்து புதைகளுக்கு சமானம், செத்து போனதுக்கு சமானம், செத்து போன பிணத்துக்கு சமானம். அதுக்கு கருணையே கிடையாது. என்னது? எவனவன் வாய் ருசியை தாண்டலையோ அவனை கருணையற்றவன் அர்த்தம். என்னது? அறியாதவன் சாப்பிடலாம், அறியாதவன் மன்னிப்போமாக, தெரியாதவர்களை மன்னிப்போமாக, தெரியாதவனை அறியாதவனை மன்னிப்போமாக, பாவம் செய்தவனை மன்னிப்போமாக, அறியாதவனை மன்னிப்போமாக, கெடுதல் செய்தவன் மன்னிப்போமாக. ஆனா நீ படிச்சின்னு சொல்ற பாரு, நீ பெரிய படிச்சின்னு சொல்ற, பெரிய படிச்சேன், இந்தியாவில நான் தான் பெரிய மருத்துவம் சொல்லி கிழிச்சின்னு சொல்றேன் பாரு. கட்டிய மனைவியை காப்பாற்ற தெரியாது நீ எல்லாம் ஒரு மருத்துவரான்னு கேக்குறேன். எங்க போச்சு மனிதனை? எங்க போச்சு? பொண்டாட்டி விட்டுருவாளான்னு கேக்குற, திருப்பி கேக்குற, பொண்டாட்டி விட்டுருவாளா? கணவனுக்கு ஒரு கஷ்டம்னா மனைவி எவ்வளவு கஷ்டப்படுறா இல்லையா? அது வேறங்க. அது கணவன் கொடுமைக்காரனா இருந்தா கூட சகிச்சிட்டு இருக்கிறா இல்லையா? எவ்வளவு அப்புறம் அதை தாங்க முடியாத பிறகு கணவன், அதை தாங்க முடியாத போது மனைவியே வந்து இப்ப புருஷனை கொண்டு போடுற, அது வேற. அதெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தர் தான். அவன் தப்பு அடங்காத தப்பு பண்ணும்போது மனைவியே எந்திரிச்சு போட்டுருவான். அது போட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. அவனால நாடு கெடுதுன்னு வச்சுக்க, அவனால நாடு கெடுதுன்னா கொண்டு போட வேண்டியது. அவனால ஒரு கணவனால நாடு கெடுதுன்னு கொண்டு போடலாம். வள்ளுவர் அப்படிதான் சொல்லுவார். திட்டம் போட்டு கெடுதல் பண்றவனை வச்சு கொல்லுங்கிற, திட்டம் போட்டு கொல்றவனை வந்து புடிங்கி அடிச்சிடுறாரு. திட்டம் போட்டு யாரு கொலை செய்யறானோ அவனை புடிங்கி அறி சொல்லிடுறாரு. வள்ளுவரே சொல்லியிருக்காரு. கோபத்துல கொலை செய்யறது தப்பு கிடையாது. கோபத்துல கொலை செய்யறது, ஆத்திரத்துல கொலை செய்யறதுல வேற, புரியுது? அதுக்குள்ள தண்டனை ரொம்ப குறைவு. திட்டம் போட்டு கொலை செய்யறவனுக்கு வந்து இப்படி பொள்ளாச்சியில வழக்கு மாதிரி, பொள்ளாச்சி வழக்கு, அப்புறம் இந்த பொள்ளாச்சி வழக்குல திட்டம் போட்டு அவனால 1000 வருஷத்துக்கு வெளியே வரக்கூடாது. 1000 வருஷத்துக்கு 300 பெண்கள் வாழ்க்கை, 300 பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான. அப்புறம் அவனால என்ன 300 ஆண்டுக்கு வெளியே வரக்கூடாது. 300 ஆண்டு இல்ல,
3 லட்சம் ஆண்டுகள் அந்த எப்படி கொடுக்கணும் தெரியுமா? 3 லட்சம் ஆண்டுல வாழ்றது சாத்தியம் இல்லை. ஆனா 3 லட்சம் ஆண்டுக்கு வரக்கூடாதுன்னு அந்த வெயிட் கொடுக்கணும். ஆ. தீர்ப்புல எப்படி எழுதுவோம் தெரியுமா? 300 பெண்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்கீன்னா என்ன ஆசை வார்த்தை, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டி நீ கெடுத்திருப்ப நீ. பாவம். யா. அதனாலதாங்க பெண்கள் வந்து யாருடைய பேச்சுக்கு மயங்க கூடாது. என்னது? ம். அதே மாதிரி ஆண்களும் யாருடைய பேச்சுக்கு மயங்க கூடாது. ஆண்களும் யாருடைய புகழ்ச்சிக்கு மயங்க கூடாதுங்க ஐயா. என்னது? இதான் புகழ்ச்சி தான். பொய் அந்த பெண்களை பார்த்து பொய்யான புகழ்ச்சி சொல்லியிருப்ப. நீ அப்பேற்பட்டாலே இப்பேற்பட்டாலே நீ படிச்சதெல்லாம் வந்து பெரிய நான் வந்து உன்னை மந்திரி ஆக்கிடுறேன் அப்படின்னு பொய் சொல்லி அவனோட உடலை ம். பயன்படுத்துறதுக்காக இந்த திருடர்கள் இந்த வேலை பண்ணுவாங்க. இது வள்ளுவர் சொல்றாரு, இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லுவாரு, திருடர்கள் வந்து பொய் பேசுவாங்க, வாயில வந்து இனிப்பு மாதிரி பேசுவாங்க, பெண்களே கௌரவமானதுன்னு எழுதியிருக்காரு. ஒரு குறள் எழுதியிருக்காரு. என் பொண்ணுகிட்ட அடிக்கடி சொல்லுவேன், எங்கேயாவது எவனாச்சும் பல்ல இழிச்சானா இந்த குறளை வச்சுக்கன்னு சொல்லு. எவனாச்சும் உன்னை பார்த்து பல்லு இழிச்சாவோ இந்த குறளை வந்து நீ மனசுல வச்சுக்கன்னு சொல்லுவேன். பல்லு இழிச்சிட்டு நீ அழகா இருக்குன்னு சொன்னேன்டா அவனை செருப்பால் அடி. எப்ப உன்னை அழகா இருக்கான்னு சொன்னானோ அவனை செருப்பால் அடி நான் சொல்லியிருக்கேன். என்னது? அதான். அப்ப அழகா இருக்கிறதுக்கு பார்த்து வந்தியா, அறிவா இருக்கிறதுக்கு பார்த்து வந்தியான்னு கேள்வி கேட்கணும். ம். அதான் உனக்கு அளவுகோன்னு சொல்லியிருக்க. அதனால நீ உலகத்தை எங்க விட சுத்தி வா. ஆனால் உன்னை எவனாச்சும் அழகா இருக்குன்னு சொன்னானா அவன் அங்கேயே செருப்பல் அடின்னு சொல்லு. என்னது? அதான் அதான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தோணும். என்னது? ஆமாமா. இதெல்லாம் ஏமாத்துற வார்த்தை தான். அந்த அழகுன்னு சொல்றது ஆபத்துங்க. அழகுன்னு சொன்னாவே ஏமாத்துறது. அதாவது ஒரு மலர் அழகா இருக்கலாம், 5 அறிவுக்கு விலங்கு அழகா இருக்கலாம். ஆனா மனிதரை பார்த்து நீ அழகா இருக்குன்னு சொன்னா அவன் வந்து திருட்டுத்தனம் பிடிச்சவன்னு அர்த்தம். அவன் காமுகன்னு அர்த்தம். என்னது? ஆமா ஆமா. உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, பண்பு இருக்குது, நல்ல மனம் அப்படி சொல்லல. உனக்கு நல்ல மனம் இருக்கிறது, நல்ல அறிவு இருக்குது, நல்ல பண்பு இருக்குன்னு எவன் சொல்றானோ அவன் தான் மனிதன். எவனாச்சும் ஆணை பார்த்து பெண்ணு அழகா இருக்குதுங்கிறது, பெண்ணை பார்த்து ஆண் அழகா இருக்கிறது அயோக்கியத்தனம். அது வந்து காமுகத்தன்மையா தான் உலகத்தை அழிச்சு போடும். அதுதான் அந்த வெள்ளைக்கார முண்டங்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. யூஆர் பியூட்டிம்பா. என்ன யூஆர் பியூட்டி? எந்த பொம்பளை பார்த்து அவனத்தோட இருக்கிற பொம்பளை பார்த்து பியூட்டின்றுவான். என்னது? வீட்டு. அதுதான் அதுதான் வந்து உலக உலக அழகி. உலக அழகி யாருன்னு அம்மனத்தோட இருக்கிறவங்க உலக அழகி. அவளை பார்த்து பியூட்டின்றுவான். ம். அம்மனத்தோட இருக்கிறவங்க தான் பியூட்டியான்னு கேட்கறேன். என்னது? அதான். அவளு அதான் கொடுக்குறான். அவளுக்கு உடனே மேல கிரீடம் வச்சு உலக அழகின்னு பேர் கொடுத்துருவான். பல்ல இழிச்சிட்டு உடம்ப காட்டிட்டு தெரியும். ஆமா. நம்ம மந்திரி ஊரை பின்னாடி போயிடுவாங்க. மந்திரி ஊரை பெண்ணால போடுறது. அவளை முன்னாடி வச்சுட்டு மரியாதை அவளை அவளை அவன் அந்த அந்த அரண்யவான பெண்களை முன்னாடி வச்சுட்டு அவளை புகழ்றது. அடைய அறிவு கட்ட முண்டங்களா எவனாச்சும் நடிகை பின்னாட அந்த மாதிரி உலக அழகி பின்னாடி எவனாச்சும் போவானான்னு கேட்கறேன். அதுக்கும் அவளுக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? என்ன அவங்க உலகத்துக்கு என்ன செய்ய போறாங்க? அன்னை தெரசாவை சொல்லலாம். அன்னை தெரசாவை அதான். அந்த மாதிரி தான் மேரி கியூரி பெண்ணு, அன்னை தெரசா பெண்ணு, லிசா மைட் அணுவை புழக்கிறது கண்டுபிடிச்சே பெண்ணு தான். அணுவை எப்படி புழக்கணும்னு கண்டுபிடிச்சது பெண்ணு தான். ஐன்ஸ்டீன் சொல்லிட்டு போனாலுமே 30 வருஷம் புழக்கவே முடியல. கடைசியில லிசா மைட்னர் ஒரு மிகப்பெரிய அறிவாளி. லிசா மைட்னர்னு பேரு. அந்த அம்மா தான் என்ன பண்றாங்கன்னா ஆமா இதுல ஜெர்மன்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவர் கண்டுபிடிச்சாங்க, புரோட்டானை வச்சு எலக்ட்ரானை வச்சு புழக்க முடியாத முண்டங்களை நியூட்ரானை வச்சு புலடான்னு கண்டுபிடிச்சது. நியூட்ரான். இவனுக்கு நியூட்ரானை வேலை செய்ய நினைச்சிட்டானுங்க. நியூட்ரானு அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, அட முண்டங்களை நியூட்ரன் வச்சு அடிக்கடான்னு சொல்லி நியூட்ரன் வச்சு அடிக்கிறப்ப அணு பிளந்துருச்சு. அது வரைக்கும் இந்த முண்டங்கள் பூரா தப்பு பண்ணியிருக்காங்க. எல்லா நோபல் பண்றது பூரா தப்பு பூரா நோபல் பரிசுக்காரன் தான் தப்பு பண்ணியிருக்கானுங்க. தப்பா ரூத்தர் போட்டு அப்பா இங்கேயுமா புரோட்டானை வச்சு அடிச்சிருக்கானுங்க. அது புரோட்டானை வச்சு அடிச்சா புரோட்டானோட புரோட்டான் சேர்ந்ததுன்னா வேற மெட்டலா மாறுன்னு யாருக்குமே விளங்கல. கடைசியில் இந்த அம்மா தான் கண்டுபிடிச்சது. யாரு? ஆனா அந்த அம்மாவை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தி அவன் கூட இருந்தவனுக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டியது. கூட திருட்டுத்தனம் ஆராய்ச்சி பண்ண அவனுக்கு ஆட்டோ ஹான்னு பேரு. ஆட்டோ ஹான். இந்த அம்மா லிசா மைட்னர். ஆட்டோ ஹானுக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. இந்த 2 பேரும் ஒரே நேரத்தில் ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த அம்மா சொல்றது பூரா அப்படியே திருடி எழுதி இவன் பேரை போட்டு ஆட்டோ ஹான் இவன் பேர் வாங்கிட்டு போயிட்டான்.
ஆனா அப்புறம் அமெரிக்காக்காரன் பார்த்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அமெரிக்கா பார்த்து பொக்ரல் அவார்டுன்னு சொல்லிட்டு உலக அமெரிக்கால ஒரு பெரிய அவார்டு இருக்கு. பெரிய சயின்டிஸ்ட் அவார்டை கூப்பிட்டு கொடுத்தாங்க. நீதான் நம்ம அம்மாவுக்கு மனசு சாந்தி அடையல. ஏன்னா நோபல் பரிசு கிடைக்க ம். வேண்டியது வந்து கெடுத்து விட்டான். நோபல் பரிசு கிடைக்க வேண்டியது. ஆ. அப்புறம் வந்து அமெரிக்கா புகழ்பெற்ற அவார்டு அவன் கூப்பிட்டு அவார்டு கொடுத்தான். என்ன அவார்டு கொடுத்தாலும் நோபல் பரிசு தானே கிடைக்கணும். ஆமா. நீங்க தங்க வாங்குற இடத்துல என்ன வா, நான் உனக்கு வந்து அதை விட பெரிய தங்கம் தரேன்னு சொல்லி நீ கூப்பிட்டா அந்த இடத்துல, அதாவது நோபல் பரிசு வாங்குற இடத்துல கொடுக்கறது தான் மதிப்பு. என்னது? ஆ, அதான் முதல்ல. ஆமா, நான் எங்க வீட்டுக்கு வா, ஒரு டன் தங்கம் தரேன், எங்க வீட்டுக்கு வா, நான் ஒரு டன் தங்கம் தரேன். அது இல்ல, நோபல் பரிசுல 1 கிராம் தங்கம் கொடுக்கறதா வெயிட் நோபல் பரிசுல. ம். அது எல்லாம் கொடுத்துருங்க. நீ வீட்டுக்கு வா, ஒரு டன் தரேன்னு சொல்லி ஏத்துக்கொள்ள முடியும். அப்படித்தான் அமெரிக்காவுக்கு கூப்பிட்டு சமரசம் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா பேர்ல ஒரு மெட்டலுக்கு பேர் வச்சாங்க. ஒரு தனிமத்துக்கு பேரு மைட்னேரியன் பேரு. மைட்னேரியம். என்னது? மைட்னேரியம். ஆ. அந்த அம்மா பேர்ல இருக்கு. அந்த அம்மா பேர் வச்சாங்க யாரு? லிசா மைட்னேரியம். அந்த லிசா மைட்னேரிய பேரை வந்து அந்த தனிமத்துக்கு பேர் வச்சாங்க. அந்த மாதிரி எல்லாம் புரட்சி பண்ணாங்க பெண்கள். புரியுதா? ம். அதனால நம்ம காப்பாத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. நம்ம இதை படிச்சுட்டு முடிவு செய்யலாம். அதனால வந்து அதே மாதிரி சென்னையில கூட 2 பேரும் மனநல பாதிக்கப்பட்டவங்க பேசுனதை பார்த்து கூப்பிட்டு கேட்டாங்க. புரியுதுங்களா? ஆ. எல்லாம் படிச்சவங்க தாங்க ஐயா. எல்லாம் நிறைய படிச்சவங்க தான் ஐயா. வெள்ளைக்காரன் படிவில் இந்த மானங்கட்ட வெள்ளைக்காரனோட படிச்சு போட்டு குடும்பத்தை காப்பாத்த தெரியாம, அதான். குடலை சுத்தம் பண்ணாம, பணக்காரன்லாம் பைத்தியமா திரியறான். பணக்காரன் பூரா ம். வைத்தியம் தான். எல்லாம் ட்ரக் அடிக்கிட்டுங்க ஐயா. ட்ரக். ம். அதனால இந்த அம்மாவுக்கு ட்ரக் அதிகமாயி போச்சுங்க. அது இப்ப ஸ்டீராய்டு கொடுக்க ட்ரக் அதிகமாயிட்டே போகுங்க ஐயா. ஆ. அது மட்டும் இல்ல, இந்த தண்டுவடத்தை ரொம்ப பாதிச்சிருங்க. தண்டுவடத்தை பாய்ச்சிடும். ஐயோ ட்ரக் ரொம்ப டேஞ்சருங்க ஐயா. ம். கோபம் வந்த அந்த அம்மா சரியா தூக்கம் வராதுங்க. இந்த மாதிரி மனநிலை பாதிப்புகளுக்கு தூக்கம் வராதுங்க ஐயா. ஆ, தூக்கமே போயிடும். ஐயோ ரொம்ப ஆபத்து. 2 நாள் 3 நாள் தூங்கலாம் முடிஞ்சு போச்சுங்க. உயிரே போயிருங்க ஐயா. நரம்பெல்லாம் வெடிச்சிடும். நரம்பெல்லாம் எழுதிவிடும். அவ்வளவுதான், மென்டல் அவுட். அவ்வளவுதான். 3 நாள் ஒரு 4, அதாவது இந்த உழவு வேலை பார்க்கற நாடு விட்டு உழவு வேலை பார்க்கறான் பாருங்க. உழவு வேலை அவனை பிடிச்சி அப்படித்தான் ம். தூக்கம் வராம பண்ணுவானுங்க. ம். தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பானுங்க. தூங்குறப்ப மேல தண்ணி ஊத்துறது, தூங்குறப்ப ஆ. எழுப்பி விடுறது, மாதிரி லைட்டை போடுறது. 1000 வாட்ஸ் லைட்டை போடுறது. எத்தனை வாட்ஸ்? 1000 வாட்ஸ். ஆ. அப்புறம் இப்படி கண்ணுல அடிக்கிற 1000 வாட்ஸ் லைட் அப்படியே அடிச்சுட்டே இருப்பான். பயங்கர தூக்கம். தூங்குனாலும் தண்ணி மேல ஊத்துவானுங்க. இப்படியே 3 நாள் பண்ணி கடைசியில மென்டல் அவுட்டே உளர கடவுன்னு உளர ஆரம்பிச்சிருவான். உளறப்ப எல்லா உண்மையும் சொல்லுவான். எல்லா உண்மையும். ஓ. இதெல்லாம் போலீஸ்லயும் பண்ணுவாங்க. சாதாரண போலீஸ்ல, ராணுவத்துல பண்ணுவானுங்க. இஸ்ரேலுக்காரன் அப்புறம் இஸ்ரேல் உலகத்திலே மோசமான கொடுங்கோலன் இஸ்ரேல்காரன் தான். ஆ. ஆ. பாரு ஆரம்பிச்சுட்டான் பாருங்க. இப்போ வேலையெல்லாம் காட்டி விட்டான்லாம். பாருங்க அவனை பார்க்காம கண்டுக்காம இருக்காங்க பாருங்க. அவனை இத்தனோன்னு இருக்கிறேன். மொத்தம் நம்ம ஈரோட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் காரி துப்புனாங்கன்னா அந்த எச்சையில மிதங்கு அந்த இஸ்ரேலுக்காரன். அவன் என்ன அட்டகாசம் பண்றான் பாருங்க. ம். சரியான திமிரு. அதான் ஆணவ உச்சகட்ட ஆனவங்க. அவனும் அணுகுண்டு வச்சிருக்கான். அவனுல போட்டுக்குவானுலாட்டுருக்குது. மதவெறிங்க, மதவெறி. இப்ப இல்லைங்க, 2000 ஆண்டா இருக்கிற மதவெறி. இப்ப இல்ல, 2000 ஆண்டா அந்த மதவெறி இருக்கு. அதான். பாரு ஈரான்காரன் சொரிஞ்சு விட்டான். அமெரிக்காக்காரன் சொரிஞ்சு விட்டான். அவன் பேசாத நெஞ்சு விட்டு உக்காந்துக்கிட்டான் போலது. அவன் தான் இத்தனைக்கு காரணம். இங்க அவனுடைய ஆயுதம் பேர் இங்க கொடுத்துட்றான். அவனுடைய ஆயுதத்தை பூரா இஸ்ரேல் கொடுத்துட்றான். கொடுத்துட்டு தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஈரான்ட்ட வந்து நிறைய பெட்ரோல் இருக்குங்க. நிறைய பெட்ரோல் இருக்கு. எண்ணெய் வளம் பயங்கரமா, அறிவாளிகள் நிறைய இருக்காங்க. அட்டாமிக் சயின்டிஸ்ட் பயங்கரமா இருக்கு சார். அட்டாமிக் சயின்டிஸ்ட் பெரிய ஆளுகளா இருக்காங்க ஈரான்ல. ம். இவனுக்கு முன்னாடியே அவனு கண்டுபிடிச்சிட்டானுங்க. இவனுக்கு முன்னாடியே இஸ்ரேலுக்கு முன்னாடியே அவன்லாம் கண்டுபிடிச்சிட்டான். பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ல ஈரான் இருக்கானுங்க. ஆனா மதவெறி இருக்குதுங்க. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க ஐயா. மதம் உள்ள போயிடுச்சுன்னா அப்புறம் அறிவுக்கு அங்க என்ன வேலை? மடையனா மதம் உள்ள புத்த நீ மடைய. அத பக்தி வந்தா புத்தி போயிருன்னு சொல்லுவாங்க. பக்தி வந்தா புத்தி போயிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த பக்தி உண்மையான பக்தி, மனிதனை நேசிக்கிற பக்தி வேணுங்க.
ம். பக்தினா உயிரை நேசித்து, பக்தின்னு அர்த்தம் உயிரை நேசித்தல்னு அர்த்தம். அதான் பக்தி. பற்றுதல் அது பக்தினா பற்றுதல். உயிர் மேல பற்று வைக்கணும். ஊன்ற உயிர் மேல இல்ல, அடுத்த உயிர் மேல பற்று வைக்கணும். அந்த உயிரை முடிந்த அளவுக்கு நீங்க பாதுகாக்கணும். அதுதான் வள்ளலார் சொன்னார். அடுத்த உயிர் வாடுகின்ற பொழுது உன் உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டும். அது வாடிய பயிரை கண்டு வாடினேன் மனங்கிற மாதிரி, அடுத்த உயிர் துன்பப்படுறத பார்த்து தன் உயிர் வருந்தோணும். அதுதான் பக்தி, அதுதான் மனித நேயம், அதுதான் ஆன்ம நேயம். சரிங்களா? ஆக டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, அவர் எடுத்தோன்னே சொல்றாரு, நான் சொல்ற உணவு மாதிரி பின்பற்றுங்க, மென்டல் டிசார்டர் கரெக்ட் ஆயிரும், பிசிக்கல் டிசார்டர் கரெக்ட் ஆயிருங்கிறாரு. நான் அது ஒன்று காய்ச்சிட்டு முடிச்சுக்கிறேன் பாரு. இன்னைக்கு கேள்வி கேட்கலாம். அதாவது நான் கண்டுபிடித்தேங்க பாருங்க. Rational positive, physical, mental, spiritual, rational. நாம் என்ன பண்றோம், கிளீனிங் கொடுக்கலாம், கிளீனிங் கொடுத்துடலாம். 2 தடவை கிளீனிங் கொடுத்து ஒரு 60 தடவை கொடுத்தா சரியா போயிருங்க. உணவு சுவையாகவும் கொடுத்துடலாம், ருசியாகவும் கொடுத்துடலாம். அப்ப என்ன தெரியும், அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் குறைஞ்சு போச்சு, நைட்ரிக் ஆக்சைடு குறைஞ்சிருச்சுங்க. நைட்ரிக் ஆக்சைடு குறைஞ்சு போச்சு. கார்பனை தின்னு டாக்ஸின் ஏறிடு. கார்பனும் டாக்ஸின், கார்பன் ஸ்டீராய்டு, கார்போஹைட்ரேட் ஸ்டீராய்டு ரெண்டையும் திங்க போறப்போ என்னதுன்னா, நேரம் இந்த மாதிரி நிறைய மெடிசின் சாப்பிட்டுருக்குது. டாக்டர் தான் மெடிசின் சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க. எடுத்து அவங்களுக்கு தெரியுமில்ல, வாயில போட்டே இருப்பாங்க. வாயில பொறிஞ்சிங்கிற மாதிரி. என்னது பொறிக்கிங்கிற மாதிரி? ஆமா, அதுல 2 போடு, இதுல 2 போடு, அதை 2 போடு, இதை 2 போட்டு குடல் கெட்டுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, எவன் மருந்து திங்கிறானோ அவனுக்கு எதிர்பார்த்தல் பூரா தானாவே போய் இம்யூனிட்டி போயிடும். முதல்ல இம்யூனிட்டி போயிடும். அமெரிக்கால இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா யாரும் இன்ஜெக்ஷனா பண்ண மாட்டாங்க. டாக்டர் யாரும் பார்க்கவும் முடியாது. அறுவை சிகிச்சை பண்ணி உயிர் போற நேரத்துல, உயிர் போகும் இது பண்ணினா செத்து போயிடுவான்னு சொன்னா மட்டும்தான் அப்பதான் டாக்டரே பார்க்க முடியுமே தவிர, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, அப்பெண்டிக்ஸ், ஹார்ட் ப்ரெஷர், லோ ப்ரெஷர், இந்த மாதிரி 100கணக்கான நோய்களுக்கு உள்ள வர விட மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் இதுக்குள்ள வைத்தியம் கிடையாது. அவனுக்கு தெரியும் இதுக்குள்ள வைத்தியம் கிடையாது. வைத்தியம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மருந்து மாத்திரை யாரும் வாங்க முடியாது. நீ புற்றுநோய் அப்படியே தான் இருக்கணும், சக்கரை நோய் அப்படியே தான் இருக்கணும். ஏன்னா அலோபதி மருத்துவத்துல புற்றுநோய்க்கு மருந்து இல்லை, சக்கரை நோய்க்கு மருந்து இல்லை, கல்லீரலுக்கு மருந்து இல்லை, காமாலிக்கு மருந்து இல்லை, எதுக்கும் மருந்து கிடையாது. என்னது எதுக்குமே இல்லை. அதனாலதான் அந்த நோயாளின்னு சொல்லிட்டாவே ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுவான். நோயாளின்னு சொல்லிட்டாவே ஆஸ்பத்திரிக்கு வராத. அது மட்டும் இல்ல, டாக்டர் பார்க்கவே முடியாது. டாக்டரை பார்க்க முடியாது. அப்படியே பார்க்கறது அந்த கம்ப்யூட்டர் போய் கேட்கணும். இங்க போய் கம்ப்யூட்டர்ல சிப் இருக்கு, அதை சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த சிப்ல போட்டோம்னா உன்னுடைய டாக்குமெண்ட்டை கையில் எடுத்து சிப்பா கொடுத்துருவாங்க. அதுல என்ன மெடிசின், நீ சாகிற வரைக்கும் அந்த மருந்து திருட்டு கூட தேடுவேன். நீ டாக்டரை மட்டும் ஜென்மத்துக்கு பாத்திரக்கூடாது, பார்க்க கூடாது. ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம்ங்கிற அந்த நோய் ஏன்னா என்ன இருக்குது, 57 நோய்களுக்கு மருத்துவம் இல்லாத பொழுது நீ அதை சொல்லிட்டே இருந்தேன்னு சொல்லுவான் தெரியுமா, உள்ள வராதுன்றவா. என்னது உள்ள வராதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நீ சொல்ற நோய்க்கு மருந்து இல்லாத பொழுது நான் எப்படி உனக்கு வைத்தியம் பார்க்கலாம்? கேட்கற கேள்வி சரிதானே? அப்ப 51 நோய்களுக்கு மருந்து இல்ல, நீ திருப்பி அதவே கேட்டுட்டு இருக்கிற. பானையில தண்ணி இல்ல, பானையில தண்ணி இல்ல, எனக்கு தண்ணி கொடு கேட்டா, முட்டாளே நான் தான் பானையில தண்ணியில 51 பானையில தண்ணி இல்லடா முண்டமா அப்படிங்கிறான். 51 வகையான பானையில தண்ணி கிடையாதுடா முண்டம். நீ தண்ணி கேட்டு எப்படா கொடுக்குறது, உள்ள வராதடா அப்படிங்கிறான். அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, அது தானாவே இம்யூனிட்டி அதிகமாயிக்குங்கிறான். நீ அப்படி இருந்தீங்கன்னா தானாவே உண்டா. அப்படித்தான் நீங்க மருந்து மாத்திரை சாப்பிடாம இருந்தாவே ஒழுங்கா நேச்சுரோபதிக்கு போனீங்கன்னா நோய் குணமாகும். நோய் குணமாகிறது கண்டுபிடிச்சிடலாம். நோய் குணமாகிறத கண்டுபிடிச்சிட்டு அதுல மேம்பாடு பண்ணணும், அதுல மேம்பாடு அடையணும். அது தீவிர ஆராய்ச்சி பண்ணி அது எப்படி நுட்பமா கொண்டு போகணும், எந்த அளவுக்கு கொண்டு போய் கடைசியில் முதல்ல ஆரம்பத்துல அதிகமா கொண்டு போய் படிப்படியா அதுலயே அந்த உணவு பழக்கத்தை குறைச்சு கடைசியில 0க்கு வரணும். இதுக்கு 6 மாசத்துல 1 வருஷம் ஆகும். 6 வருஷத்துல 6 மாசத்துல 1 வருஷத்துக்கு ஆகும். புரியுதா? ஒரு ஆணோ பெண்ணா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு ஆணோ பெண்ணா ஆரோக்கியத்துக்கு விரும்புகின்ற ஆணோ பெண்ணா 99 பக்கம் பாருங்க. ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர், மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட்
ஷாம்ஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும், செக் ஸ்டெரின் எம்எஸ் ம், பிஹெச்டி ஒரு ம், ஹிப்னாட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் பிஹெச்டி வேற. சைக்காலஜி தெரியும், ஆ, சைக்காலஜி டாக்டர், அறுவை சிகிச்சையும் தெரியும். ம், ம், அப்புறம் இவரு மெடிசன் மருந்தை பத்தி படிக்க 2 பேரும் சேர்ந்து எழுதுறாங்க. சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதிலிருந்து ஒரு ம், முக்கியமான பகுதிகளை எடுத்து எழுதி ம், அதன் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பின் கீழே தருகிறேன். அந்த புத்தகத்துல பேஜ் நம்பர் 100 பேஜ் நம்பர் 56 156. பேஜ் நம்பர் 156. தி பர்சன் interested in holistic health will consider the quality of water and the quality of the air and water he or she takes in on a daily basis. They are an important part of your diet. உடலோடு சேர்ந்த உடலோடு உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியத்தை ம், பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்ளுவார்கள். ம், அவை உங்களுக்கு அவை அவை உங்கள் உணவில் முக்கியமான பங்கு. இதை சொல்றது யாருங்க? ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவரும் ஒரு எம்எஸ் ஆமா. டாக்டரும் 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க. இதுதான் அடிப்படை. அப்ப நாம என்ன பண்றோம்னா, அதுக்கப்புறம் தான் உணவு பழக்கத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த சைவ உணவு பழக்கம் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ம், ஆனால் இந்த நீரையும் ம், அந்த காற்றையும் பரிசீலித்து உட்கொள்ள வேண்டும். உட்கொண்டு அதுக்கப்புறம் உணவு ம், பழக்கத்துக்கு போகணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ஆரம்பிச்சு 11 மணிக்கு சைவ உணவு பழக்கத்துக்கு போகலாம். அதுக்கப்புறம் நீர் உணவு ம். பழக்கம் ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு சைவ உணவு பழக்கத்தை சாப்பிட்டு முடிச்சுக்கணும். இதுதான் நோன்புன்னு பேரு. இந்த மாதிரி 60 நாள் செஞ்சாங்கன்னா அந்த மென்டல் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிடும். இதுதான் அவருடைய இது. அப்புறம் மறுபடியும் முடிச்சுக்கிறேன். இதை கேள்வி இருந்தா கேளுங்க, அப்புறம் நான் பேசலாம். சரிங்களா? 10 மணிக்கு சந்திக்கலாம். மூஞ்சிலாம் எண்ணெய் படிகிற மாதிரி தெரியுது இப்பெல்லாம் எனக்கு. அந்த பாலிஷ் ஆகுது அர்த்தம். அப்ப பாலிஷ் ஆகுது, உடம்பு பாலிஷ் ஆகுது. இல்ல பவுடர் போட்டு ஊத்துறேன், அப்புறம் எண்ணெய் படிஞ்ச மாதிரி இருக்குது. இப்பதானே ஊத்துனா என்னடா எண்ணெய் படிஞ்ச மாதிரி இல்ல அந்த இருக்குது, கொழுப்பு எண்ணெயும் இல்ல தடவல. மூஞ்சி வறட்சி எல்லாம் போய் அந்த ஷைனிங் வரணும். ஓ, இப்பதான் வருது. ஆமா, நிறம் மாறணும். மூஞ்சி நிறம் மாறி இருக்குது பாருங்க, கருப்பா தான் நிறம் மாறிட்டு வருது பாருங்க. அதான் என்ன எண்ணெய் மாதிரி எல்லாம் இருக்குது, நான் ஒன்றும் எண்ணெயை தடவல. அது அந்த 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 அடப்பு நீங்க இயற்கையான கொழுப்பு வரணும். ஓ, அதான் அடையாளம். அந்த கொழுப்பு மினுமினுப்பு வரணும். மூஞ்சே அப்படியே சிகப்பு நிறமா மாறணும், அதாவது செம்பழுப்பு நிறமா மாறணும். ம், வெள்ளையா போகக்கூடாது, கருப்பா போகக்கூடாது. அதான் இது ஓரளவுக்கு பச்சையும் தான், தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம்ல. அதான் அதாவது டாக்டர் அர்னால்டு சொல்லுவாரு, தமிழ்நாட்டுக்காரனுடைய நிறம் தான் இந்தியாக்காரரோட நிறம் தான் செம்பு, அதுதான் உண்மையான நிறம்னு சொல்லுவாரு. ஆ, ஆ, உண்மையான நேரம் இந்தியாக்காரன் தான் சொல்லிட்டாரு. உண்மையான நேரம் இந்தியக்காரன் தான். அவன் தமிழ்நாட்டுக்கு வந்து முகரையத்தான் எல்லாம் அவன் மருந்தையும் இதையும் தின்னுபிட்டு முகரே வேறையாத்தான் இருக்கு வெள்ளையா இருந்த அவங்களுக்கு. இந்த வெள்ளையா இருக்கிறது ஆபத்து. யார் யார் வெள்ளையா இருக்கிறாங்களோ அவங்கள இத்து போனவங்கன்னு அர்த்தம். என்னது? அதான் செத்து போயிடுது. இத்து போய் வயிற்றுல மட்டும் 6 கிலோ பீ இருக்கும். யாரு வெள்ளையா இருக்கிறாங்களா அந்த வயிற்றுல பீ மட்டும் 10 கிலோ 8 கிலோ, குறைஞ்சபட்சம் 5 கிலோ இருக்கும். அது தூக்கிட்டு சுத்த வேண்டியது. ஆமா, அவனை போய் இவன் கட்டி பிடிப்பான், இவன் போய் அவனை கட்டிப்பான். 2 பேரும் பிணநாடத்தை அடிக்கும். இந்த 2 புணங்களும் கட்டி பிடிச்சிக்க. 2 புணங்களும் கட்டி பிடிச்சிதான். கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் பாலியல் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க தான் இந்த 2 பீயும் சேர்ந்து ரெண்டு பீயும் கட்டி பிடிச்சிக்குது. அதான் இது ஆம்பளை பீ, அது பொம்பளை பீ. என்னது? அதான் பீ ஒண்ணுதான், பேரு தான் ஆம்பளை பீ பொம்பளை. இந்த பீ தான் வெள்ளை. இந்த பீயை முதல் கண்டுபிடிச்சவரே ஜெர்மன் டாக்டர். அப்புறம் தான் அவர் மானங்கட திட்டுறாரு, அந்த அறிவே இல்லாத காட்டு மிராண்டிகளாங்கிறாரு வெள்ளைக்காரனை பார்த்து. களி. இவர் ஜெர்மன் வெள்ளைக்காரன், அவன் இங்கிலாந்து வெள்ளைக்காரன். ஜெர்மன் இருக்கிற அறிவு அவனுக்கு கிடையாது. யாருக்கு? பிரிட்டிஷ்காரருக்கு. அவன் முட்டான், முழு முட்டான் அவன்.
இவன் கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டான். யாரு? ஜெர்மனுக்காரங்க. அந்த காலத்திலே டாக்டர் ஹானிமன் அங்கதான் வந்தாரு. அப்புறம் டாக்டர் அர்னால்டு கிட்ட அங்கதான் வந்தாரு. அப்புறம் புற்றுநோய்க்கு நோபல் பரிசு கண்டுபிடி இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்டுபிடிப்பு அவனுக்கு பண்ண புற்றுநோய்க்கு நோபல் பரிசு வாங்கினாரு. அவர் அப்படித்தான் சொல்றாரு, டேய் டாக்டர்கிட்ட போய் எதுவும் கேட்காதீங்கடா, ஒன்றும் தெரியாது. உங்க உடம்பு வந்து அமிலமா மாறிடுதுன்னா, உங்க உடம்பு அமிலமா மாறிடுச்சுன்னா அவ்வளவுதான்டா, டாக்டர்கிட்ட போய் கிட்ட என்ன பண்ண போறேன்னு சொல்றாரு. என்னது? டாக்டருக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டாரு. சொல்றது சொல்றது அலோபதி டாக்டர் சொல்றது. அது என்ன என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், இத பத்தி தெரியாத டாக்டர் ஏன்டா போய் கேட்கறேன்னு அர்த்தம். நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், தெரியாத போய் கேட்பேன். ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், அவன்கிட்ட கேட்டேன்னா பதில் சொல்லுவான். ஒண்ணுமே தெரியாத போய் கேட்ட என்ன பதில் சொல்லுவான்? பஞ்சர் போட தெரியாது, பஞ்சர் போட தெரியாத போய் பஞ்சர் போட்டி கொடுக்க, பஞ்சர் போட தெரியாத போய் பஞ்சர் ஓட்டி கொடுக்குன்னு சொல்றது. அவனுக்கு தெரியாது, அவன் என்ன பண்ணுவான்? அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லிட்டு ஏதோ வாங்கி எசை தொட்டு, அந்த காலத்து குழந்தைக்கு வந்து வாயில் எசை தொட்டு காயத்தை ஒட்டுவாங்க, அந்த மாதிரி வாயில் எசை தொட்டு அப்படி ஒட்டுறது. எப்படி? அது அது மாதிரி பேப்பர் கழிச்சு வாயில் ஒட்டி டக்குன்னு ஒட்டிக்கிட்டு அப்படின்பா. அவரு சொல்றாரு, மவனே உடம்பு எப்ப அமிலமா மாறுதோ அப்ப நீ தீண்டடாங்கிற. அப்புறம் இந்த அமிலமா மாறுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஆக்சிஜன் ஆக்சிஜன் உள்ளே போகின்ற பயிற்சி செய்யுன்னு சொன்னாரு. இவனுக்கு என்ன பண்றா தெரியுங்களா? உடனே என்ன தம்ஸ்அப் போயிட்டானுங்க, அடிபட்ட முண்டாங்க. தம்ஸ்அப்ஸ் போனீங்கன்னா ஆக்சிஜன் ரிலீஸ் ஆயிரும், எனர்ஜி ரிலீஸ் ஆயிரும். அவர் சொல்றது ஆக்சிஜன் உள்ள போற மாதிரி. இவன் என்ன பண்ணிட்டானா, ஆக்சிஜன் உள்ள போனோம்னா ஜங்கு ஜங்குன்னு குதிக்கணும் ஆரம்பிச்சுட்டேன். ஜங்கு ஜங்குன்னு குதிச்சுன்னா எனர்ஜியே வராது. இப்ப ஆக்சிஜன் உள்ள போனோம்னா மூச்சு பயிற்சி தான் பண்ணணும். என்னது? மூச்சு பயிற்சி தான். உட்கார்ந்து எக்ஸசைஸ் உட்கார்ந்து பண்ணணும். அதனால ஒருத்தன் செத்து போயிட்டான். கன்னடால ஒருத்தன் தெலுங்கானா நாட்டுல ஒருத்தன் செத்து போனா. புனித் ராஜ், அவன் பெரிய பணக்காரன், பெரிய நடிகை. எக்ஸசைஸ் பண்ணவே செத்து போயிட்டான். எக்ஸசைஸ் பண்ணவே செத்து போயிட்டான். ஆமா, ஆந்திராலே கன்னடக்காரன் நினைக்கிறேன், புனித் ராஜ். யாரு? ராஜ்குமாரோட பையன் நினைக்கிறேன். பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்கானுங்க. பல ஆயிரம் கோடி பணம் வச்சிருக்காங்க. இப்படித்தான் போவானுங்க, இப்படித்தான் உடம்ப காப்பாத்துறாராமா. என்னத்தை காப்பாத்துறாராமா? உடம்பு. ஆமா, காலங்காலத்துல 8 பச்சை முட்டை சாப்பிடுறது அறிவு கட்ட முண்டங்க. 8 பச்சை முட்டை சாப்பிடுற போது வாய் நாரி, குடல் நாரி, பிணவாடி அடிச்சிட்டு, அதை சாப்பிட்டு முட்டை சாப்பிட்டு பயிற்சி பண்ற அறிவே வேண்டாம். முட்டை ஜீரணமாகுமா? முதல்ல பாம்பே ஜீரணம் பண்ணாதுங்க. பாம்பு 2 முட்டை தின்றுச்சுன்னா ஒரு வாரத்துக்கு அங்க விட்டு எந்திரிக்காது, அப்படியே கிடக்கும், அப்படியே கிடக்கும். பாம்பு நாடியே முட்டை ஜீரணம் பண்ண முடியாத பொழுது காற்று முன்னாடி உனக்கு எப்படி முட்டை ஜீரணம் பண்ண? எவனாச்சும் சிந்திக்க வேண்டாம், அறிவு வேண்டாம். சட்டப்படி, இயற்கைப்படி, இறப்பையில வந்து இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய் இந்த 3ஐயும் செரிக்கிற என்ஜைமே இறப்பையில கிடையாது. உண்மையான டாக்டர் யாரும் பரிந்துரைக்க மாட்டாங்க. உண்மையான டாக்டர் யாரும் பரிந்துரைக்க மாட்டான். வயிற்றுல என்ன கெமிக்கல் இருக்குதுன்னு பார்ப்பான். வயிற்றுல கெமிக்கல் என்ன கெமிக்கல் இருக்குதோ அந்த கெமிக்கல் என்ன சாப்பிட்டா என்ன கெமிக்கல் வரும் ஒரு டாக்டருக்கு தெரியணும். உணவு போட்டேன்னா அது என்ன கெமிக்கல்னு பார்க்கணும். அந்த என்ன ஹார்டு மெட்டீரியலா பார்க்கணும், லைட் மெட்டீரியலா, ஹார்டு மெட்டீரியலா, உள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குமே, அது வெஜிடேரியனுக்கு தான் பொருந்துமே. இல்லைன்னா இறைச்சி திங்கிறான். முட்டை, எந்த டாக்டர் இந்த முட்டை தின்னு சொல்ற டாக்டர் அறிவு கட்ட டாக்டர். எல்லாருக்கும் அறிவே இல்லை. சயின்டிபிக்ல ப்ரூஃப் ஆயிருக்கு. அதாவது நம்ம உடம்பு சைவத்தை மட்டும் தான் செரிக்குது. நம்ம இறப்பையில அந்த பால் செரிக்கிற என்ஜைம் இல்லைன்னு உலகத்துக்கு அத்தனை டாக்டருக்கும் தெரியும். அமெரிக்கால இருக்கிற டாக்டருக்கு பூரா பால் வந்து செரிக்காது அவங்களுக்கு தெரியும். பாலுக்கான என்ஜைம் வயிற்றுல கிடையாது, இறைச்சிக்கான என்ஜைம் வயிற்றுல கிடையாது, அப்புறம் கொழுப்புக்கான என்ஜைம் அங்க வயிற்றுல கிடையாது. இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், சரியா? அப்புறம் அதுதான் விஷயம். அதனால வந்து வேற என்னமோ கேட்க வந்தீங்க, முடிச்சுக்கலாம். நான் இந்த இதுதான் என்ன படியுதுன்னு கேட்டேன், சொன்னீங்க.
ஆமா. இந்த குழியில இது மட்டும் இல்ல. அப்படியே போக போக இந்த இதெல்லாம் கொஞ்சம் லேசா சதை வரும்னு ம். நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, எப்படி சுத்தம் பண்றேன் எனக்கு என்ன சாப்பிடுறேன்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த அந்த அடப்புலாம் நீங்கிரும். அடப்புலாம் நீங்கி சுறுசுறுப்பு அதிகமாகுதான்னு பாருங்க. அடப்பு நீங்கி சுறுசுறுப்பாகி, அந்த கருப்பெல்லாம் கீழ சரி. கழண்டு கழண்டு விழுகணும். கருப்பெல்லாம் அப்படியே நிறம் மாறி செந்தூர நிறத்துல வரணும் அப்படியே. ம். ம். செம்பழுப்பு நிறத்துல வரணும். ம். சரி வச்சுட்டுங்களா? 10 மணிக்கு பேசலாம். சரிங்க. சரிங்க.